ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கர்நாடக மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏ ஹெச்.டி. ரேவண்ணாவுக்கு மே 14 வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏ ஹெச்.டி. ரேவண்ணாவுக்கு மே 14 வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் பெண்ணை கடத்திய வழக்கில் அவருக்கு மே 14 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே 4ஆம் தேதி ஆழ்கடத்தல் வழக்கில் ஹெச்.டி. ரேவண்ணா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு மே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் ரேவண்ணாவிற்கு மே 14 வரை நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறது. பாலியல் துன்புறுத்தலில் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்திய புகாரில் ஹெச்.டி. ரேவண்ணா கைது செய்யப்பட்டார் கடந்த மே 4ஆம் தேதி. இந்நிலையில் மே 14ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், நீதிமன்றம் வேறு என்னென்ன உத்தரவுகளை சொல்லியிருக்கிறாங்க? விவரம். கர்நாடகா மாநிலத்தில் முன்னாள் அமைச்சர் ஹெச்.டி. ரேவண்ணா ஆபாச வீடியோ மட்டும் வழக்கில் சம்பந்தப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணா மற்றும் அவருடைய தந்தை ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மைசூரில் KR நகரில் ரேவண்ணா மீது ஆழ்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழுவினர் கடந்த சனிக்கிழமை இரவு பெங்களூரு பத்மநாப நகரில் உள்ள தேவேகவுடா வீட்டில், அவருடைய தந்தை வீட்டில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை இரவு அவரை கோரமங்கலாவில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக முதலில் பெங்களூரு பவுரிங் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இதையடுத்து பெங்களூர் விக்டோரியா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சைக்காக. போலீசார் எடுத்திருந்த 3 நாள் காவல் இன்றோடு முடிவடைவதை அடுத்து இன்று அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் செய்து நேரடியாக பெங்களூரு 17வது ACMM நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது இந்த காவலில் முடிக்கப்பட்டிருந்த காவல் முடிந்த நிலையில் அவரை மேலும் 7 நாட்கள், அதாவது மே 14ஆம் தேதி வரும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ரேவண்ணா தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் மக்கள் பிரதிநிதிகள் வழக்கில் மக்கள் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது விசாரணை இன்று பிற்பகல் வருவதாக தெரிவித்தனர். அதற்கு சிறப்பு குழு விசாரணை சார்பில் மூத்த அரசு வழக்கறிஞர் நோட்டீஸ் கேட்கப்பட்டிருந்த நீதிபதி சார்பில் இன்னும் அந்த நோட்டீஸ் உத்தரவு வழங்கப்படாத நிலையில் இந்த ஜாமீன் மீதான மனு நாளை மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் தான் இவர் இந்த 17வது பெங்களூர் 17 ACM கோர்ட் நீதிபதி காவலில் வைக்க உத்தரவு எடுத்ததை அடுத்து அவரை SIT குழுவினர் தற்போது பரப்பு நகர அழைத்து செல்கின்றனர். 7 நாட்கள் அவர் பரப்பு நகர சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. கடந்த மே 4ஆம் தேதி ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹெச்.டி. ரேவண்ணாவிற்கு மே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.